the Lord, praise the Lord. Praise the Lord. Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise Lord, Pastor. Praise Lord எல்லாருக்கும். Praise the Lord. Praise the Lord எல்லாருக்கும். Praise Praise the Lord. Lord. Praise the Lord, Pastor. Praise Praise the the Lord. Lord. Praise the Lord, Pastor. ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆரம்பிப்போம். வரக்கூடிய பிள்ளைகள் திரும்ப வந்து சேருவாங்க. காலை வேளையில இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன் வேதாம கல்லூரி சார்பிலும் பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் சார்பிலும் உங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். மறுபடியும் ஒரு புதிய காலை வேளையில நாங்கள் உபவாச கூட்டத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கல்லூரி மாணவர்களாக பாஸ்டரோட கூட இணைந்து நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். என்னுடைய வார்த்தைகளை தொடர்ந்து தியானிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த சீசத்துவத்தின் ஆண்டில கர்த்தருடைய சீசர்களா மாத்திரமல்ல, அநேகரை நாங்கள் சீசராக்கவும் விட்டு இதையெல்லாம் விட்டு கர்த்தரை பின்பற்றணும். அந்த தரிசனத்துல தேவனங்களை நடத்தி கொண்டு அதை கேட்ட தேவ மனிதர்கள் மூலமா உண்மையாகவே நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வரார். ஆனால் இந்த நாளில கூட நாங்கள் மறுபடியும் ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டோட சமூகத்துல இந்த காலை வேளையை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை இந்த காலை வேளையில நடத்தட்டும். புலம்பல் 3, 22, 23 சொல்லுது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகளும் அது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுதால். அப்படின்னால காலை தோறும் அவருடைய கிருபை இரக்கம் புதிதாயிருக்கிறது. வெற்றியிருந்த கிருபை இன்றைக்கு ஒரு புதிய கிருபை கர்த்தர் எங்களுக்கு தருகிறார். அவருடைய இரக்கம் மாறாததாயிருக்கிறது. நான் அப்படினால் இந்த நாளிலும் அவருடைய கிருபையை நாங்கள் கெஞ்சி நிற்போம், அவருடைய இரக்கத்தை கெஞ்சி நிற்போம். நாங்கள் ஜெபிக்கிறது, துதிக்கிறது, வாழ்கிறது எல்லாம் அவருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலையும் தேவன் நன்மைகளை செய்கிறவர்கள் அவருடைய கிருபைகளை கொடுக்கறதுனால நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில ஆண்டவர் நோக்கி பார்த்து நாங்கள் எல்லாரும் துதிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். மறுபடியும் ஒரு காலை வேளையில உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உங்களை நோக்கி பார்க்கவும் துதிக்கவும், ஆண்டவரே இந்த 21 நாள் உபவாசத்துல ஆமீன் வேதாகம கல்லூரியாக, மாணவர்களாக, விரிவுரையாளர்களாக ஆண்டவரே அதிகளோடு கூட இணைந்து நாங்கள் இந்த நாட்கள்ல தியானிக்கிறோம், செபிக்கிறோம், வாசிக்கிறோம். இந்த நோக்கத்திலே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீங்க. இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய இலக்கத்துக்கு முடிவில்லை என்று சொன்னீங்க. அந்த இலக்கமும் அந்த புதிய கிருபையும் இந்த காலை வேளையில எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்கள் அந்த கிருபையை தாங்க. இந்த காலை வேளையில எங்களை உங்கள் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமா எங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்துகிறாங்க. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. காலையில நாங்கள் ஒரு சில பாடல்களை பாடி கத்துற அப்படியே நாங்கள் ஆராதிப்போம். மியூசிக் இல்லை, அது இல்லை, இருந்தாலும் ஆண்டவர் எங்களை அர்ப்பணிப்பையும் ஒப்பு கொடுத்தலையும் பார்க்கிறார். எங்களை ராகத்தையும் இல்லை, எங்களை உண்மையான அர்ப்பணிப்போடு உண்மையான உள்ளத்தோடு நாங்கள் பரிசுத்தாவியால் நிரம்பி அவரை துதிச்சு ஆராதிக்கும் போது தேவன் உண்மையாகவே அவருடைய கிருபையை இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில தந்து கத்தை நடத்துவாராக. நாங்கள் சேர்ந்து பாடல்களை பாடி கத்தரை துதிப்போம். சோத்திரம். புதிது புதிது உந்த இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்த இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், விலகி போகாதது உந்தன் கிருபை, விலகி போகாதது உந்தன் கிருபை, விலகாத கிருபை
மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது. நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் அவருடைய கிருபை, கிருபை என்று உள்ளது, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது, தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, நம்பி நாம் காத்திருக்கின்றோம் எழுப்புதல் காணும் வரை, நம்பி நாம் காத்திருக்கின்றோம் எழுப்புதல் காணும் வரை, விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நீர் நல்லவர், விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது இயேசப்பா, உங்கள் கிருபை என்று உள்ளது. நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் உங்கள் கிருபை என்று உள்ளது இயேசையா, உங்கள் கிருபை என்று உள்ளது, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. நன்றி ஆண்டவரே, நம்முடைய புதிய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய புதிய இலக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. தேடும் அனைவருக்கு நீங்கள் நன்மைகள் செய்கிறவர். இந்த காலை வேளையில நாங்கள் வேதாகம கல்லூரி மாணவர்களாக உங்களுடைய சமூகத்திலே கூடி ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் உபவாசிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நன்மைகளை செய்கிறவர். உங்களுடைய அன்பு என்றைக்கும் ஆண்டவரே மாறாததா இருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு கோடி நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நம்முடைய சமூகத்திலே இந்த காலை வேளையில ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை உற்சாகத்தின் ஆவியினால் எங்களை கத்த தாங்க. எங்களுடைய சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில நீங்கி போகட்டும். நாட்கள் என்ன நோக்கத்துக்காக எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோமோ ஆண்டவரே, நீங்க எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையில எங்களுடைய வாழ்க்கையில நல்லவராக இருந்து எங்களை நடத்துறீங்க. அதுக்காக உங்களுக்கு கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, நீரே பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, நீரே இன்று மன்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே இன்று மன்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, இயேசுவே 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 இயேசுவே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாதே என்னை தப்புவித்தீரே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாமல் என்னை தப்புவித்தீரே, உந்த அன்பின் ஆழத்திலே
இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் எங்குதே. நீரே இன்று மன்றும் பெரியவரே. சொல்லுவோம் எல்லாரும். நீரே ஆராதிக்க சிறந்தவரே. நீரே இன்று மன்றும் பெரியவரே. நீரே ஆராதிக்க சிறந்தவரே. நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. திருக்கரம் தாங்கினதாலே. உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையா சொல்லுவோம். மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீரே என்று மன்றும் பெரியவரே. நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. உன்னதத்தில் உயர்ந்தவரே. உயர் அடைக்கலத்தில் எம்மை வைத்தீரே. பரிசுத்தம் நிறைந்தவரே. பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. நீரே என்று மன்றும் பெரியவரே. எசப்பா நீரே ஆராதிக்க சிறந்தவரே. நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆராதிப்பதற்கு தகுதி உள்ளவரா. ஆண்டவரே தகுதியான தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்கள் எங்களை சுமந்ததுனால இத்தனையோ தடைகளை தாண்டி ஆண்டவரே நாங்கள் கடந்து வர கிருபை பாராட்டினீங்க. உங்களுடைய திருக்கரம் தாங்கினதுனால எத்தனையோ சூழ்நிலைகளிலே நாங்கள் ஆண்டவரே விழுந்து விடாமல் மறித்து விடாமல் இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கிறது உம்முடைய சுத்த கிருபை. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உண்மை ஒப்புக் கொடுக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கூட இந்த நாளிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். சத்திய தேவனே உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். யெகோவாயீரே யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். யெகோவா நிசியே வெற்றி தருவீர். உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை
உண்மையோடு ஆராதிக்கிறோம். அடிப்பாட்டும் ஜெயகோபாரூபா ஜெயகோபாரூபா நல்மை பிரே தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஜெயகோபாராப்பா சுகம் தருவீர் உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஜெயகோபாரூபா நல்மை பரே தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஜெயகோபாராப்பா சுகம் தருவீர் உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை 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 ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி. இந்த காலை வேளையில உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு புதிதாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே உன்னதத்திலே உயர்ந்தவர். ஆண்டவரே, எங்களை உன்னதத்திலே உம்மோடு கூட உட்காரும்படி எங்களை செஞ்சீங்க. இந்த சீசத்துவத்தின் ஆண்டில ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சீசர்களாய் மாத்திரமல்ல, நாங்கள் கற்றுக்கொண்டவைகள் நிலைத்திருக்கவும் அநேகரை சீசராக்கவும் ஆண்டவரே, நாங்கள் விட்டு விட்டு உம்முடைய சீசர்கள் எல்லாம் எப்படி உம்மை பின்பற்றினார்கள். உம்முடைய தேவ மனிதர்கள் அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியாய் நாங்களும் உலகத்துக்கு சுயத்துக்கு மறித்தவளாய், பாவ வாழ்விலே மறித்தவளாக, பரிசுத்த நிறைந்தவளாக எங்களை கற்றுக் கொடுத்தவைகள் நிலைத்திருந்து உம்மை பின்பற்றி பாடுகள் துன்பங்கள் உம்முடைய எங்களுடைய வாழ்க்கையில வரும்போது அதை சகித்து உங்களுக்கு என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்த சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கு பின்பே நாங்கள் வர எங்களை கிருபை தந்து நடத்துகின்ற உபவாச நாட்கள்ல நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த நாள் காலை வேளையில உங்களுடைய சமூகத்துல எங்கள் மத்தியிலே உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரணம் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை அதை தியானித்து முடிந்து தொடர்ந்து உங்களுடைய சமூகத்துல நாங்கள் செபிக்கும் மட்டும் பரிசுத்த ஆவியானவர்களை தொடர்ந்து வழி நடத்தும் உங்களுடைய கிருபைக்குள்ள முற்றுமா ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே பாஸ்டர். பிரைஸ்லோட எல்லாருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வழியில நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து போகிறோம். எங்கள் மத்தியில பாஸ்டர் ரொமில் அவர்கள் சமாதான சுவிசேஷ திருச்சபையின் தலைமை போதகர். எங்களுடைய பிடிஎச் பேச்சில படிக்கிற மாணவர்கள் உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய சீனியர் பாஸ்டர், அதே போல என்னுடைய நல்ல நண்பர். இந்த வேதாகம கல்லூரி ஆரம்பித்த நாட்கள்ல எனக்கு 18 மாணவர்களை தந்து இந்த கல்லூரி அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கடந்து செல்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவர். இன்று மட்டும் அவரும் அவருடைய திருச்சபையார் ஊழியர்கள் விசுவாசிகள் இந்த ஊழியத்துல அநேக காரியங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. நாங்கள் விசுவாசிப்போம் கர்த்தர் அவரை கொண்டு இன்றைய நாள்ல எங்களுக்கு தேவையான வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். நாங்கள் விசுவாசிப்போம். நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி ரொமில் அவர்களை நாங்கள் வெல்கம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையில உங்களோடு இந்த நேரத்தை கர்த்தரோடு செலவழிப்பது குறித்து நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆமீன் வேதாகம கல்லூரியின் அதிபர் பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களுக்கு அவருடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 21 நாள் உபவாசத்தோடு காலையிலே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்களை மனதார உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தரிடத்திலே செலவழிக்கப்படுகிற நேரங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் விதைக்கிற விதைகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாளைக்கு பலன் கொடுக்கும் என்பது நம்முடைய விசுவாசம். ஆகவே நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தம்முடைய சித்தத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவாராக. பெரிய ஒரு அற்புதமாக நான் பார்க்கின்றேன். காலையிலே 57 பேர் இந்த உபவாச ஜெபத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இது ஒரு தனி நாட்டிலே இருந்து ஒரு கூடுகையாக இல்லாமல்
இந்த ஐரோப்பா முழுவதும் இருந்து இந்த இடத்திலே கூடி வந்திருப்பது என்பது இது ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் நாட்களாக நான் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அசைவை நீங்கள் வாழுகிற ஒவ்வொரு தேசத்திலும் உங்களை கொண்டு செய்வார் என்று நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க என்பதாக இந்த 21 நாட்கள் உபவாசத்திலே நீங்கள் தியானித்து வருகிற வேத பகுதியை மையமாய் வைத்து நான் உங்களோடு சில காரியங்களை ஆலோசனையாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க நன்றாய் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பல பரிசுத்தவான்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு நிறைய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரிலும் இந்த வேதாகம கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே இன்றைக்கு 30 வருஷத்துக்கு முன்பதாக ஐரோப்பா தேசங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் கேட்பது, நாங்கள் படிப்பது என்பது அரிதான காரியமாக இருந்தது. யாரோ ஒரு பாஸ்டர் அந்த நாட்களிலே வந்து எங்களுக்கு ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் தான் வேத பாடங்களை கற்றுக் கொடுத்த நாட்கள் அந்த நாட்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் இன்னும் கர்த்தருக்காக வளர்ந்து முன்னேற வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள்ளே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உபவாச நாட்களிலே நான் சீக்கிரமாக கடந்து போகிறேன். இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் தியானத்துக்கு எடுத்த வார்த்தை மத்திய 4ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வார்த்தையை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் ஆண்டவரே உங்களுடைய வேத வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். 21 நாட்களாக உபவாசத்திலோடு காத்திருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக, நாம வேதாகம கல்லூரி மாணவர்களுக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே இந்த நாட்கள் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. கால வேளையிலே என்னோடும் ஆண்டவரை இணைந்திருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படுங்க. இந்த வார்த்தைகள் ஆவியாக ஜீவனமாய் வெளிப்படட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தையில வல்லமை உண்டு, உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. கர்த்தர் அந்த வார்த்தையினாலே எங்களை நிரப்பும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். முக்கியமாக இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது, இந்த வருஷத்திலே வேதாகம கல்லூரியுடைய ஆண்டாக சத்துவ ஆண்டு அங்கு பாஸ்டர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் அந்த சீசர்களாக மாற வேண்டும் என்பதுதான் முக்கியமான தரிசனமாக நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த ஐரோப்பா தேசத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மாணவர்களும், இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், இன்றைக்கு இந்த கால வேளையில் இணைந்திருக்கிற 57 மாணவர்களும் நீங்கள் சீசர்களாக மாற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு தரிசனமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப இந்த ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவர் தம்மோடு அங்க சீசர்களை அவர் தெரிவு செய்கிறார். இப்ப இந்த இடத்துல இந்த சம்பவத்தை வாசிக்கிற பொழுது, அவருக்கு இயேசு கடலோரமாய் நடந்து போய் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரராக அந்திரியாவை கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு, இந்த வார்த்தை முக்கியம், அவர்களை கண்டு. பாருங்க, எத்தனையோ மக்கள், எத்தனையோ பேர் அந்த கடற்கரையிலே அவர் வலை போட்டுக் கொண்டிருந்திருக்கலாம், மீன் பிடித்திருக்கலாம், எவ்வளவோ ஜனங்கள் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அது ஒரு மீன் பிடிக்கிறவர் சமூகத்தை அல்லது அந்த பகுதியை நாங்கள் பார்த்தோம் என்றால் திரளான பேர் அந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு அங்கு 2 பேரை காண்கிறார். அவர்கள் 2 பேரையும் கண்டு என் பின்னே வாருங்கள் என்ற அழைப்பை கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை இந்த தேசங்களிலே வந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கண்டு நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். என் பின்னே வாருங்கள் என்ற ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த வார்த்தை மிக முக்கியம். இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை கண்டு நம்மை அழைத்திருக்கிறார். தீர்க்கதரிசிகள் பரிசுத்த வேதாகமத்திலே பல காரியங்களை முன்வைத்தாலும், தாயின் கற்பத்திலே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்றெல்லாம் நிறைய காரியங்களை நம்மை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருந்தாலும், அருமையானவர்களே, அவருடைய கண்கள் எங்களை கண்டது.
வேதத்தில் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்றெல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ ஒரு விசேஷித்த ஒரு பார்வை என் மேலும் உங்கள் மேலும் ஆண்டவருடைய பார்வை விழுந்திருக்கிறது. எங்களை பார்த்திருக்கிறார், எங்களை கண்டு அவர் என் பின்னே வாருங்கள் என்று நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை கேட்டு இன்றைக்கு நாம் ஆண்டவரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ஆண்டவருக்காக வாழுகிறோம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம். ஆகவே இது பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப அந்த ஆண்டவர் என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி 20ஆம் வசனம் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க அதுல சொல்லப்படுற வார்த்தை என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். அப்ப ஒரு அழைப்பு ஒன்று நமக்குள்ள வரும் பொழுது அந்த அழைப்புக்கு பின்பதாக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம் என்றால், அந்த அழைப்பிலே மட்டும் நாங்கள் ஆண்டவர்களை தெரிந்தெடுத்து விட்டார், ஆண்டவர்கள் ரட்சித்து விட்டார், ஆண்டவர்களை அழைத்து விட்டார் என்ற அந்த நிலைமையிலேயே நாங்கள் இருந்து விடுகிறோம். ஆனால் எதற்காக ஆண்டவர், என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார் என்பதை பல நேரங்களிலே நாங்கள் மறந்து விடுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அது மிக முக்கியமாக இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் அதை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்னைக்கு படித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு இது மிக முக்கியமான நோக்கமா இருக்கிறது. இதற்காக இந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது இந்த படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏன் ஆண்டவர் தந்தார், எனக்கு ஏன் ஆண்டவர் இத்தனை விரிவிரியாளர்கள் மூலமாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், எனக்கு இந்த ஆழங்களை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் என்று ஒரு அந்த அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோமா இருந்தால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது அவர் நன்றாய் கற்று தேறின மனிதன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அங்கு மோசையை குறித்து பழைய பாட்டில் நாங்கள் வாசிக்கிற பொழுது மோசே நன்றாய் கற்று தேர்ந்த ஒரு மனுஷன், வாக்கிலே வல்லவன் என்று பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களை எடுத்துத்தான் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை பலமாய் நிரூபித்தார், பலமாய் அவர் கட்டினார் என்பதை வேதத்திலே நாங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு கால வேளையிலே இந்த ஜெபத்திலே நான் கூட வர முன்பதாக நிச்சயமாக காலை எழுந்த உடனே என் கண்களிலே ஒரு கலக்கம் உண்டானது. காரணம் என்னென்றால், நேற்றைய தினத்தில் நான் திருச்சபையில பேசும் பொழுதும் என்னுடைய பார்வை அப்படியே நிறைந்திருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஐரோப்பால வாழுகிற நானும் நீங்களும் ஆண்டவருடைய நாமத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இப்ப சீஷர்களை ஆண்டவர் அழைத்து ஊழியங்களை செய்யும் பொழுது அப்போஸ்தல புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு அவர்கள் பலமாய் நிரூபித்தார்கள், பலமாய் ஊழியம் செய்தார்கள், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலமாய் கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த பலமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஐரோப்பால வாழுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பகுதிகளிலே, உங்களுடைய தேசங்களிலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்றைக்கு சபைகள் என்றால் ஒரு ஏளனமாய் பார்க்கிற மக்கள் இந்த உலகத்திலே தேசங்களிலே பெருகி இருக்கிறார்கள். சபையை குறித்து ஒரு அறிவில்லாது இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஊழியங்களை குறித்த ஒரு மேன்மையை உணராமல் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சபையில் இருக்கிற மக்களும் இன்றைக்கு அங்கு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் வாழுகிற ஒரு காலம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அழைக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி வாழுகிற ஊழியம் செய்கிற நாட்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவபிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கரம் கூப்பி உங்களிடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆலோசனை என்னவென்றால், இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நாம் கற்றுத்தேறி நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் சாட்சிகளாய் நிற்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை தம்மிடத்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, இப்ப பாருங்க ஒரு 13ஆம் வசனம், பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். ஆமென். இப்ப பாருங்க, அங்கு அவர்களை கண்டு என்ன செய்கிறார், என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, அவர் தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்.
இன்றைக்கு இதுல கூடி வந்திருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் தமக்கு சித்தமானவர்களாக என்னை உங்களை பார்க்கிறார். யோசித்து பாருங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற பொழுது ஆண்டவர் என்னையும் உங்களையும் முதலாவது கண்டு இப்பொழுது தமக்கு சித்தமானவர்கள், அவர் நம்மை விரும்புகிறார். யோவான் 15:16 சொல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல. அப்ப ஆண்டவர் எங்கள் மேல் ஒரு அன்பை வைத்து எங்களை கண்டு, இப்ப சொல்லப்பட்ட வார்த்தை, தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார், அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. இப்ப உண்மையாகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு உலகத்திலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு பாதிப்பு என்னவென்றால், இன்றைக்கு தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால அழைப்பு பெற்ற ஒவ்வொரு ஜனங்களும் இன்றைக்கு அந்த ஆண்டவரோடு உள்ள உறவிலே, ஆண்டவரிடத்திலே வருகிறது என்பது இன்றைக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிறது. இந்த கால வேளையில இன்றைக்கு 57 பேர் இந்த ஆமீன் வேதாம கல்லூரியின் மூலமாக இந்த உபாச ஜெபத்திலே நீங்கள் ஆண்டோட சமூகத்தில வந்திருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு மிக முக்கியமான அது ஒரு பெரிய ஒரு எழுப்புதலாகத்தான் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. நீங்க வந்திருக்கிறீர்கள். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, ஆமென், அல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் நேற்றைய தினத்திலும் சபையில பேசும் பொழுது, அழைப்பு என்பது பொதுவானது. எல்லா மக்களுக்கும் அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மையும் அழைத்தார் ஆண்டவர். ஆமென். என்று அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்படுகிறது. அந்த அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளும் தேவன் தமக்கென்று சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். இவ தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துலதான் நானும் நீங்களும் இருக்கிறோம். உங்களை தெரிந்தெடுத்தபடினாலதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவர்களே, நன்றாய் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். வார்த்தையினால நிரம்பி இருக்கிறீர்கள். அநேக நேரத்துல நான் எல்லாம் கவலைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இதுல படித்திருக்கலாமே, ஆனால் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த ஒரு எனக்கு இல்லாமல் இருந்தது. ஆனா உங்களுக்கு ஆரம்ப காலத்துல படித்த பொழுது அந்த நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுடைய திருச்சபையிலிருந்து நிறைய பேர் படித்தது குறித்து நான் பெருமைப்படுகிறது. காரணம் என்னவென்றால், வார்த்தையினாலே நிரம்பப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை நாங்கள் நிரம்பி வழிய அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அப்ப நிரப்பப்பட்ட வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவர்களாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு, இதுல 3 காரியங்களை முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் இன்றைக்கு சீசர்களாக நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உபவாசத்தின் நோக்கமே சீசர்களாக மாறுவது நோக்கமா இருக்கிறபடினாலே, அவர் உங்களை அழைத்தது மாத்திரமல்ல, உங்களை கண்டது மாத்திரமல்ல, தம்மிடத்துல வரவழைத்து, இப்ப அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் அந்த இயேசுடைய விருப்பத்தை நாங்கள் இங்க பார்க்கிறோம். இயேசுடைய மன விருப்பத்தை இங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. என்னென்றால், அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கும்படி, ஆமென், அவர்கள் தம்மோடு இருக்கவும். அல்லேலூயா. இன்றைக்கு உண்மையாகவே இந்த எழுப்புதலை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த எழுப்புதலை, இயேசு கிறிஸ்துடைய மன விருப்பத்தை, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும் என்றால், நாம் அவரோடு இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலர்களை குறித்து நாங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் முழுவதிலும் நாங்கள் பார்ப்போம் என்றால், அப்போஸ்தலர்களை எப்படி அடையாளம் கண்டார்கள் என்றால், அவர்கள் அவரோடு இருந்தவர்கள் என்று அடையாளம் கண்டார்கள். அப்படி என்றால், அவரோடு இருக்கும் பொழுது இருக்க அவரை போலவே மாறினார்கள். ஆமென். இதான் மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. நீங்க அந்தியோகியா பட்டணத்திலே அங்கு முதலாக அவர்கள் 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 26ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், முதல்ல அந்தியோகியா பட்டணத்திலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள். கிறிஸ்துவோடு அவர்களோடு இருந்து, நீங்கள் இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்த பொழுது, அந்த வேலைக்காரி, அந்த பேதுரு அந்த இயேசு பிடிக்கப்பட்ட உடனே அங்க போய் அந்த குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க இருந்தவள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வேலைக்காரி, நீர் அவர்களோடு இருந்தவர் என்று காண்கிறேன். ஆமென். அவள் மறுதலிக்கிறார் பேதுரு. ஆனாலும் அவள் திரும்பவும் என்ன சொல்கிறார்கள் என்றால், உன்னுடைய பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், கிறிஸ்தவர்களும் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல நம்மை
நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்தில் எழுதும் பொழுது அந்த வாசனை நமக்குள்ள இருந்து வீச வேண்டும். கிறிஸ்துவின் வாசனை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவின் வாசனை இன்றைக்கு வீசாமல் இன்றைக்கு மனுஷீகமாக மாம்சம் கிரியை செய்கிறதை இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே மாம்சமும் மனசும் கிரியை செய்கிற இந்த சூழ்நிலைகளிலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிற நானும் நீங்களும் ஆண்டவர் நம்மை கண்டு நம்மை தமிழத்திலே அழைத்திருக்கிற தேவனுக்கு ஒன்பதாக அவருடைய வாசனையை வீசத்தக்கவர்களாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற சபைகளிலே உங்கள் மூலமாக ஒரு எழுப்புதல் வர வேண்டும். நீங்க இருக்கிற இடங்களிலே உங்கள் மூலமாக எழுப்புதல் வர வேண்டும். அப்போஸ்தலருடைய புத்தகத்திலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது கண்ட பொழுது சீசர்களை அப்போஸ்தலனாகிய பவுலை கண்ட பொழுதெல்லாம் இவர்கள் தேவனுடைய மனிதர்கள், இவர்கள் தேவனோடு இயேசுவோடு இருந்தவர்கள் என்றெல்லாம் மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அதே போல இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய வார்த்தையா இருக்கு, ஆண்டுடைய விருப்பமா இருக்கிறது. இப்ப அதுக்கு நாம் என்ன செய்யணும் என்றால் நாம் எல்லாரும் ஆண்டவரோடு அதிகமான நேரங்களை செலவழிக்க வேண்டும். ஆண்டவரோடு நித்தம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் நினைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு ஊழியம் செய்கிற நானும் நீங்களும் நம்முடைய அறிவினாலே நம்முடைய ஞானத்தினாலே ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு நிறைய வார்த்தைகளை நானும் நீங்களும் கற்றுக்கொண்டு வந்தாலும் இந்த வார்த்தைகள் நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்க வேண்டும். ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஆண்டவரோடு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த நாம் வார்த்தையினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நான் ஒரு சவாலாக இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக இந்த 57 மாணவர்களுக்கும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்றால் இன்றைக்கு அந்த ஒரு தாக்கத்தை இன்றைக்கு இந்த தேசத்திலே இந்த ஐரோப்பா பட்டணத்திலே நானும் நீங்களும் செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாகுவோம். இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கும் வந்து விட்டார்கள் என்று அன்றைக்கு அப்போஸ்தலரை குறித்து அந்த உலகமே பயந்தது. அல்லேலூயா. அவர்கள் அவ்வளவு பலமாய் இயேசுவை நிரூபித்தார்கள். ஆமென். அருமையான தேவப்பிள்ளைகளே, நீங்கள் கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, இந்த கற்றுக்கொண்ட வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தி அநேகங்களை எழுப்புதலுக்குள்ளே நடத்த கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, இந்த வார்த்தையிலே அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக. இரண்டாவது சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால் பிரசங்கம் பண்ணும்படி. இந்த பிரசங்கம் பண்ணும்படி வார்த்தையை நான் விவரிக்கும் பொழுது எப்படி சொல்ல முடியும் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய பொறுப்பு என்னவென்றால் நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு பெரிய ஒரு தப்பு நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறோம், அப்படியே இருந்து விடுகிறோம். நாம் வெளியிலே போவது யாருமே வெளியிலே போவதில்லை. வெளியில போய் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது குறைவு. அது மாத்திரமல்ல, நம்முடைய சகோதரர்களுக்கு சொல்லுவதில்லை, நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்லுவதில்லை, நம்முடைய இனத்தாருக்கு சொல்லுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. ஆமென். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இனத்தார், நம்முடைய நண்பர்கள், நாம் வாழுகிற எல்லா இடங்களிலும் என்ன செய்யணும்? நம்மளே ஆண்டவராய் இயேசுவை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவது, நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இது பெரிய ஒரு முக்கியமாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய பொறுப்பு. மத்திய 24 அதிகாரத்திலே நாங்க பார்க்கக்கூடிய வசனம் ஆண்டவருடைய வருகைக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னதுமா? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகத்துள்ள சகல மக்களுக்கு சாட்சியாக பிரசங்கம் பண்ணப்படும், அப்பொழுது என்னுடைய வருகை இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். மிக முக்கியமான வார்த்தை. ஆகவே நாங்கள் இன்றைக்கு அந்த ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். நம்ம யோசித்து பாருங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனை பேரை ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறோம், எத்தனை பேரை ஞானஸ்தானத்துக்குள்ள வழிநடத்தி இருக்கிறோம். இதனுடைய முக்கியமான பொறுப்பு என்ன? மத்தேயு 28 அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார் பாருங்கள். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமான பொழுது அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்தின் மேலும் பூமி மேலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா.
அப்ப ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். இப்ப ஆண்டவர் நம்மை கண்டு தம்மிடத்துல வரவழைத்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்து அவர் தமக்கு சித்தமானவர்களாக நம்மை கண்டு தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் முதலாவது அவரோடு நாம் இருக்க வேண்டும். ஆமென். அவர் இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது. எப்பொழுதும் இரவும் பகலும் ஆண்டவரோடு நாம் தியானமா இருக்கணும். இரவும் பகலும் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, தேவைகள் உண்டு. என்ன இருந்தாலும் நம்முடைய ஆவி ஆத்துமா நம்முடைய ஆண்டவரோடு எப்பொழுதும் பிரச்சனத்துல நிரம்பி இருக்கணும். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மிலே இயேசு இருக்கிறதை மக்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் புஷ்டியாமலும் குடியாமலும் மலையில இருந்து இறங்கி வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா. அப்ப கீழே இருந்த மக்கள் அவனுடைய முகத்தை பார்க்க முடியாது, தங்களுடைய முகங்களுக்கு மூடிக்கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆனா மோசைக்கு தெரியாது தன்னுடைய முகம் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி நீங்களும் இருக்க பொழுது, இன்றைக்கு வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்க பொழுது அந்த வார்த்தையின் வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசமாய் மாறும். அநேகர் உங்களை கண்டு ஆண்டவரை உங்களிலே இயேசுவை அநேகர் பார்ப்பார்கள். அங்க சொல்லப்பட்ட வார்த்தை அவர்கள் பிரசங்கம் பண்ணவும். அருமையானவர்களே, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி போய் நாங்கள் சொல்லுவோம். ஆமென். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுவோம். நீங்க உண்மையாக சொல்லி பாருங்க. நான் நேற்று கூட சபையில எல்லாருக்கும் சொல்லி அந்த வார்த்தையை சொன்னேன், ஜீசஸ் லவ் யூ. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அதுல ஒரு ஆனந்தம் நமக்கு உண்டா. நான் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு வல்லமையை உணர முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை நமக்குள் நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில் உள்ள அபிஷேகம் நம்மை நிரப்புறதை பார்க்க முடியும். ஆண்டவர் அதுக்காகத்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே அதை நாம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு சீசனுடைய வேலை அதுதான். நீங்கள் புறப்பட்டு போய் ஒவ்வொரு சீசர்களும் புறப்பட்டு போய் அநேக சீசர்களை உருவாக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு விசுவாசிகள் சபைகளிலே பெருகி இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் நிறைய பெருகி இருக்கிறார்கள், ஆனால் சீசர்கள் இல்லை. இன்றைக்கு என்னையும் உங்களையும் கர்த்தர் சீசர்களாக அழைத்திருக்கிறார். இந்த ஆமென் வேதாகம கல்லூரியானது உங்களை சீசர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அநேக சீசர்களை உருவாக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. மூன்றாவது காரியத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் அவர்களை என்ன செய்தார்? ஆண்டவர் அனுப்பினார். ஆமென். அங்கு ஆண்டவர் அதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை அனுப்பி இருக்கிறார். இப்ப அதுல சொல்லப்பட்ட வார்த்தைன்னு சொன்னால் 15ஆம் வசனம், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகார முடிவுகளாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். மூன்றாவது பாருங்க, நாங்கள் அவரோடு இருக்கும்படி மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை சொல்லும்படி மாத்திரமல்ல, மூன்றாவது மற்றவர்களை விடுதலை ஆக்குகிற பொறுப்பை ஊழியத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய சீசர்களுக்கு கொடுக்கிறார். அங்க என்ன சொல்றார் என்றால், வியாதிகளை குணப்படுத்தவும் பிசாசுகளை துரத்தவும். இன்றைக்கு அநேக மக்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மரண பயம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் சூழ்ந்திருக்கிறது. அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாம மக்கள் தத்தளிக்கிறார்கள். ஆமென். பிசாசு இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, அழைக்கப்பட்டவர்களை பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற மக்கள் அநேகர் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பண ஆசையில விழுந்திருக்கிறார்கள், பொருள் ஆசையில விழுந்து போயிட்டார்கள். அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து, அந்த ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்ற அந்த சித்தத்தை மறந்து, ஆண்டவருடைய இயேசுடைய இருதய துடிப்பை மறந்து, நோக்கத்தை மறந்து இன்றைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறதை இந்த உலகம் முழுவதும் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கால வேளையில இணைந்திருக்கிற உங்கள் மூலமாக ஒரு எழுப்புதல் வரட்டும். ஆமென். அன்றைக்கு 120 12 பேரை கொண்டு அன்றைக்கு பெந்தெக்கோஸ்து நாளிலே 120 பேரை கொண்டு ஆண்டவர் முழு உலகத்துக்குள்ளும் அவர்கள் புறப்பட்டு போய் அங்கு முழு உலகத்துக்குள்ளும் ஆண்டவருடைய நாமத்தை அங்கள் மகிமைப்படுத்தி அநேக சீசர்களை உருவாக்கினது உண்மை என்றால், இன்றைக்கு இணைந்திருக்கிற நீங்களும் நானும் நாங்கள் எழும்புமாயிருந்தால் என்னை கொண்டும் உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறேன். ஆகவே மிக முக்கியமான ஒன்று, இதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஆமென். இதை நாங்கள் மறந்து போகாமல் கவனமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னொரு சிறிய காரியத்தை நான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நான் வேத வசனங்களை வாசிக்க தேவையில்லை ஆலோசனையை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அருமையான தேவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நன்றாய் நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும்.
ஆனால் ஒரு காரியம் எனக்கு அப்போஸ்தலன் இந்த வாரம் முழுவதும் நான் தியானித்த பகுதி அதுதான். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தரிசித்த பொழுது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே அவர் தரிசித்த பொழுது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இன்றைக்கு நம்மை அழைத்து நம்மை தெரிந்தெடுத்து இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவரை பார்த்து நான் நீங்களும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆமென். அவர் உங்களுக்கு சொல்லுவார். அநேக ஊழியர்கள் மூலமாய் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்துவார். ஆகவே அவருடைய சித்தத்தை இன்றைக்கு அநேகர் ஊழியத்திலே நாங்கள் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். பிரான்ஸ்லயும் சரி, ஐரோப்பாலும் சரி, அநேக ஊழியங்கள் வளர்ந்திருக்கிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே 3 சபைதான் பிரான்ஸ்ல இருந்தது. இன்றைக்கு இன்றைக்கு நிறைய சபைகள் இருக்கிறது. 50, 60 சபைக்கு மேலாக உருவாகி இருக்கிறது. சபைகள் வளர வேண்டும், சபைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஆனா அநேக சபைகளிலேயே உண்மையாகவே தேவ சித்தம் இருக்கிறதா, தேவனுடைய அழைப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே மாறி போகிறது. அப்ப அங்க பவுல் சொன்னது போல உங்கள் மூலமாக வெல்லவோ கிறிஸ்துவின் நாமம் தூசிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மூலமாகவே ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது எல்லாம் பார்க்கிறோம். ஆகவே அப்படி இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இன்றைக்கு ஆண்டுடைய சித்தத்தை சரியாக அறிந்து அவருடைய விருப்பத்தை செய்ய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா இருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லப்பட்ட வார்த்தை அங்க அவர் சொல்லுகிறாரு. அவர் தன்னுடைய ஊழியத்திலே அவைகளை அந்த ஊழிய வாழ்க்கையில் அவர் வந்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கலாத்தியர் பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால் அதுல 2 வார்த்தை எனக்கு பிடித்த வார்த்தை. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அது மிக முக்கிய வார்த்தை. ஆமென். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, இன்றைக்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் கண்டு தமக்கு சித்தமானவர்களாக எங்களை கண்டு தம்மிடத்திலே வரவழைத்து ஆண்டவர் நமக்கு அந்த பெரிய பொறுப்பை கத்தர் கொடுத்திருக்கிறார். முதலாவது தம்மோடு இருக்கவும், 2வது அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லவும், 3வது மற்றவர்களை விடுதலையாக்கும் வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 3 காரியத்தையும் தான் இன்றைக்கு இந்த ஆமீன் வேதாகம கல்லூரியிலே பல வருஷங்களாய் நீங்கள் படிக்கிற பொழுதெல்லாம் எல்லா வேத படிப்பின் மூலமாக ஆண்டவர் நம் மூலமாய் செய்ய நினைக்கிறது இது ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆமென். ஆகவே இவைகளிலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, ஆமென், அதுல பிடிக்கப்பட்ட காரியத்தில சரியா இருந்தார். அவருக்கு பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது, மரணம் வந்தது, இருள் வந்தது. ஆமென். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாம இருந்தது. அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விட்டார். ஆனாலும் எது வந்தாலும் அவர் சரியா எதுன்னு நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அல்லேலூயா. இன்றைக்கு எதற்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், எதற்காக இந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இந்த ஆமீன் வேதாகம கல்லூரியில படிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பை எதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இவ்வளவு காரியங்களை ஏன் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் பிரயாசப்படுகிற உண்மைதான், நீங்கள் பணங்களை செலவழிக்கிறது உண்மைதான், நேரங்களை செலவழிக்கிறது உண்மைதான். அதை விட முக்கியமாக அந்த நேரங்களை செலவழிக்க, அந்த பணங்களை செலவழித்து இப்படி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு கிருபையை, ஒரு இரக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதுதான் முக்கியம். எல்லாம் கர்த்தராலே வந்தது. அல்லேலூயா. அநேகர் பணம் இருந்தாலும் படிக்க முடியாது, அநேகருக்கு நேரம் இருந்தாலும் படிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்க கவனமா எதற்காக கர்த்தர் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார், எதற்காக இயேசு எனக்கு கற்றுத் தருகிறார் என்பதை நினைத்து நாங்கள் வாழ கதவுது. பவுல் சொல்றாரு, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொண்டேன் இல்ல, அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். இன்னைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இணைந்து இருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டோட ஊழியத்தை செய்வதற்கு ஆசைப்படுங்க, ஆண்டவரோடு இருப்பதற்கு ஆசைப்படுங்க. ஹல்லேலூயா. ஊழியத்தை நேசிங்க, சபையை நேசிங்க. ஆமென். இதெல்லாம் இன்றைக்கு மறந்து போய்விட்டு சபைக்காக பக்தி வைராக்கியமாய் எழும்புங்கள். இருக்கிற சபையிலே ஊழியரோடு சேர்ந்து சபையை கட்டி எழுப்புவதற்கு, அடுத்த நிலைமையை கொண்டு போவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். இணைந்து கொள்ளுங்கள். நான் நேற்று கூட சொன்ன வார்த்தை, ஒரு நிமிஷத்துல முடிக்கிறேன். நேற்று சொன்ன ஒரு வார்த்தை, அங்க அப்போஸ்தலர் புத்தகத்திலே ஒரு விரிவாய் பறந்திருக்கிற வார்த்தை, நீங்கள் அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட், அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, அவர்கள் எல்லாரும், இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் எழுப்புதல் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே பவுல் சொல்லுறாரு, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள, அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறார், நான் அல்ல, ஆமென், நான் அல்ல, நான் கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறான்னு சொல்லுறார். அவர் சொல்ல, நான் மரிச்சிட்டேன், நான் இல்லை, இப்ப கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 7ஆம் வசனத்துல சொல்லப்படுது, எனக்கு லாபமாயிருந்து எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன்.
ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தல், அப்படிப்பட்ட தியாகம் இன்றைக்கு வரணும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்தவான்களுடைய ஏக்கம், பரிசுத்தவான்களுடைய தாகம் இன்றைக்கு அநேகருக்கு புரிவதில்லை. ஆமென். இன்றைக்கு ஊழியங்களை தாங்குங்கள். ஊழியர்களை தாங்குகிறதுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களிடத்துல பவுலிடத்திலே இன்றைக்கு சீசனுடைய முக்கியமான குணாதிசயம் என்னதேமா? அப்போஸ்தலர் புத்தகத்திலே தங்களுக்கு உண்டானவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். ஆமென். சகலம் பொதுவாக அனுபவிக்கப்பட்டது. பவுல் சொல்றார், நான் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நாம் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட மனதை கர்த்தர் நமக்கு தந்திடுவாரா? அருமையான தேவர்களே, இன்னும் நான் பேச வந்த காரியங்களை நன்றாய் நீங்கள் அறிந்திருக்க நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நன்றாய் நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு பிரசங்கம் வரும் பொழுதே அந்த பிரசங்கத்துக்குள்ள பல பிரசங்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆமென் வேதாகம கல்லூரி மூலமாய் தந்திருக்கிறார். ஆகவே இது நான் பேசப்பட்ட இந்த வார்த்தைகள், நான் உங்களுக்கு முன்பதாய் வைத்த இந்த ஆலோசனைகள் எல்லாம் ஒரு அஸ்திவாரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த அஸ்திவாரத்துக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு ஆழங்களை கர்த்தர் நிச்சயமா வெளிப்படுத்துவார். உங்களை ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த பாஸ்டர் ஆமென் வேதாகம அதிபருக்காகவும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த கால வேளையில இணைந்த அத்தனை மாணவர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாஞ்சையும் இந்த ஆமென் வேதாகம கல்லூரியுடைய முழு விருப்பமா இருக்கிற ஒவ்வொரு படிக்கிற மாணவர்களும் சீசர்களாக மாறி ஆண்டவரே அநேக சீசர்களை உருவாக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைக்கு படிக்கிற அத்தனை மாணவர்கள் மேல் இருக்கிற தேவனுடைய சித்தம், ஆண்டவருடைய நோக்கம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதா இவர்கள் மூலமாக இந்த ஐரோப்பா பகுதிகளிலே எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வாங்க. இருக்கிற சபைகளிலே இவர்கள் மூலமாக எழுப்புதல் வருவதாக. ஆமென். இணைந்திருக்கிற ஊழியர்கள் மூலமாக ஆண்டவரே தகப்பனை எழுப்புதல் வருவதாக. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று தங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தகப்பனே உமக்காக வாழுகிற உண்மை உள்ள சீசர்களாக என் ஆண்டவர் வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த 21 நாள் உபவாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆமென். 40 நாட்கள் இரவும் பகலும் ஆண்டவரே இயேசு நீங்க உபவாசம் பண்ணி வெளியே வந்த பொழுது ஊழியத்தை நிறைவேற்றினது போல ஆண்டவரே இவர்களும் இந்த 21 நாட்களுக்கு பின்பதாக இவருடைய வாழ்க்கையிலே இவர்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் பெரிதாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் என் மனதார இந்த கால வேளையிலே நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்கள் மேல் இருக்கிற உங்கள் அழைப்பையும் உங்களுடன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதிலே கர்த்தர் நிறைவேற்றவும் உங்களை கர்த்தர் வழி நடத்துவாராக. God bless you. ஆமென். ஆமென், ஆமென். Thank you, Pastor. நாங்க அருமையான தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். Thank you, Pastor. எங்களை அழைத்த அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவதாக தொடர்ந்து தேவ சமூகத்திலே நாங்கள் சில ஜெபங்கள் வளமையாக ஜெபிக்கிறது போல எங்களுக்கு தெரியும் 5 விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் அழைத்த நோக்கத்தை, இயேசு எங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சீசர்கள் இயேசுவிடத்தில் ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள் என்று எங்களுக்கு தெரியும். பிதா வைத்திருந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசுவும் அதிகாலையில போய் ஜெபிக்கிறவராகின்றார். அப்படினாலே நாங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய அந்த அழைப்பில அந்த நோக்கத்துல ஒரு பகுதியா இருக்கிறதுனால முதலாவது நாங்க வளமையாக ஜெபிக்கிறது போல ஒரு கடமைக்காக ஏதோ நாங்க சேர்ந்து ஜெபிக்கிறதாக இல்லாம உண்மையாகவே 30 செகண்ட் ஜெபிச்சாலும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். உண்மையாகவே இன்றைக்கு எத்தனையோ காரியங்களுக்கு இந்த ஜெபம் நாங்க ஜெபிக்கிறதுலையாவது இந்த அளவாவது கர்த்தர் நடத்துவார். அப்படினால இன்னும் எங்களோட ஜெபங்கள் அதிகரிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்களை முழுவதும் நாங்க எல்லாரும் எங்களுக்கு இந்த 5 காரியமும் பார்த்து சொல்லாம எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு நாங்க 2 கிழமை கிட்ட ஜெபிச்சுக்கிட்டோம். இந்த 5 காரியமும் நாங்க பேப்பரை பார்த்து சொல்லி வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையில்லை. நான் உண்மையாகவே முதலாவது எங்களுக்கு தெரியணும் எங்களுடைய தரிசனத்துக்காக ஆமென் வேதாகம கல்லூரியின் தரிசனம் ஒரே தரிசனம் தான். ஆனா பாருங்க கல்லூரி வளர வளர தரிசனம் விரிவாகி கொண்டிருக்கிறது. ஆரம்பத்துல பிரான்ஸ்ல துவங்கின இந்த கல்லூரி இன்றைக்கு ஐரோப்பா முழுக்க இருக்கு. அப்படினால இன்றைக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் திருச்சபைகளுக்கு என்ன இந்த வேதத்தை பகுத்து போதிக்கிற தரிசனமாக இன்னும் கொஞ்சம் காலமான உலகம் முழுக்க இந்த தரிசனம் ஒரே தரிசனம் தான். ஆனா அது கிளைகள் விட்டு விரிவடைந்து கொண்டு போகணும். அப்படினால கண்களை மூடி இந்த தரிசனம் நிறைவேற நாங்க ஒருமனப்பட்டு நாங்க ஜெபம் பண்ணோம். நல்ல பிதாவை உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கல்லூரியின் தரிசனத்தை நீங்க இன்னும் விரிவாக்கி கொண்டு போறீங்க. ஒரே தரிசனம் சீசர்களை உருவாக்கவும் அநேகர் வந்து வேதத்தை கற்றுக்கொண்டு
ஆண்டவரே அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில போதிப்பதில ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய தரிசனம் இன்றைக்கு பிரான்ஸ் தேசத்தை மாத்திரமல்ல மையமாய் வைத்து அல்ல ஆண்டவரே ஐரோப்பா தேசங்களை மையமாக வைத்து நாங்கள் செபிக்கிறோம். ஐரோப்பாவில் இருக்கிற தமிழ் திருச்சபைகளுக்கு விசேஷமாய் இது ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஐரோப்பாவில் இருக்கிற தமிழ் முழு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே இந்த வேதத்தை பகுத்து போதிக்கத்தக்கதாக இந்த கல்லூரியில இணைந்து அவர்கள் படிக்கவும், இந்த கல்லூரியின் மூலமாய் அவர்கள் இன்னும் வேதத்தை கற்றுக்கொள்ளவும் இந்த நாட்கள்ல நம்மளுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த காரியத்தை நீங்க செஞ்சு இங்க ஆரம்ப காலத்திலே நாங்க ஜெபித்தோம். இன்றைக்கு எல்லா தேசங்களிலிருந்தும் அநேகர் படிக்கிறதில்லை. இன்னும் ஐரோப்பா தேசங்கள்ல இருந்து எந்தெந்த ஐரோப்பா தேசத்திலிருந்து இன்னும் யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லையோ அவர்களும் அந்த தேசத்திலிருந்து ஆண்டவரை இந்த கல்லூரியில் இணைந்து படிக்க, இந்த கல்லூரியை ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் வழிகளை திறப்பீராக. ஐரோப்பா தேசங்கள் இருக்கிற ஆண்டவரே இந்த மாணவர்கள் ஊழியர்களை கொண்டு இன்னும் ஐரோப்பா தேசங்கள்ல உண்மை அறியாத அநேக திருச்சபைகளுக்கு இதை அறிமுகப்படுத்த இந்த தரிசனத்தை கர்த்தர் நீங்க கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை அவருடைய ஊழியங்களை ஆரம்பித்த போது அது ஆண்டவரை எருசலேமிலே மாத்திரமல்ல, எருசலேமில் இருந்து சமாரியா ஆண்டவரே அப்படியே பல தேசங்களுக்கு அது பரவினது போல இந்த கல்லூரி ஐரோப்பா தேசங்கள் முழுவதிலும் ஆண்டவரே அநேக மாணவர்கள் சேர்ந்து கல்வியை கற்கவும் வேதத்துல இன்னும் போதிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க அதை செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ இந்த தரிசனத்துக்காக ஜெபித்திருக்கோம். இந்த தரிசனத்தினுடைய தடைகள் நீங்க வேண்டும். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு கல்லூரியில ஒரு நிர்வாக குழு இருக்கிறது, அதுக்குரிய ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, பாசோடு இணைந்து செயல்படுகிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த கல்லூரிக்கு விரோதமாக இருக்கிற தடைகள், பிசாசின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள், மனிதர்களுடைய எரிச்சல், போட்டி பொறாமைகள், தவறாக பேசுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட தடைகள் நீங்கணும் என்று நாங்கள் சொல்லுவோம். நல்ல பிதாவே, இந்த தரிசனத்துக்காக செபிக்கிற அதே நேரத்துல இந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதபடி தடை பண்ணுகிற பிசாசினுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள், மனிதர்களுடைய தீய வார்த்தைகள், மனிதர்களுடைய ஆண்டவரே குறை போன்ற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை நீங்க வேணும்னு நாங்கள் செபிக்கிறோம். இந்த திட்டங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கொள்ளாத சத்துருவின் கிரியைகள் நசனாய் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம், நிர்மூலமாக்குறோம். மனிதர்களுடைய தவறான வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். எல்லா விதமான தடைகளும் இயேசுவின் நாமத்தினால நீங்கும்படியா என்னுடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். விசேஷமா இந்த ஆண்டில் நடக்கிற ஆமீன் வேதாம கல்லூரியிலே பட்டமளிப்பு விழாவுக்காக நாங்கள் கிராஜுவேஷனுக்கு அச்சபிக்கிறோம். எங்களுக்கு தெரியும், ஒரு கிராஜுவேஷனை செய்யறா அதுக்கு எவ்வளவு காரியம் இருக்கிறது. அதுக்குரிய பண தேவைகள், பொருளாதார தேவைகள், இடம், எவ்வளவோ காரியங்கள் ஒழுங்குபடுத்தணும். இந்த பொருளாதார தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கணும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த ஒரு காரியம் சந்திக்கப்படாத அப்படின்னாலும் இதை செய்ய முடியல என்று சொல்லாத அளவுக்கு எல்லா காரியங்களும் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் தேவைகளை சந்திக்க வேணும்னு நாங்கள் ஒப்பு கொடுத்து நல்ல பிதாவே, இந்த ஆண்டிலே நடக்கிறதான ஆண்டவரை பட்டமளிப்பு விழாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதுக்குரிய இட தேவைகள், சரீர தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாம் ஆண்டவரே சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு 5 அப்பங்கள் ஆண்டவரே அந்த அநேகர் வனாந்திரத்துல போஷிக்கப்பட்டு மிகுதியையும் பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே வேண்டுவதற்கு நினைக்கிறதுக்கும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படி என் தேவன் இந்த ஆண்டு பட்டமளிப்பு விழாக்குரிய எல்லா தேவைகளை சந்திக்கப்பட்டும். அநேகர் ஆண்டவரே தெரியாத இடங்களில் இருந்து ஸ்பான்சர் பண்ணட்டும் ஐயா. அந்த தேவைகளுக்கு நாங்க உதவி செய்கிறோம் என்று அநேகர் முன்வரத்தக்கதாக நாங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து ஆண்டவரே அநேக அதை நீங்க எழுப்புவீராங்கன்னு நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். அது போல நாங்க 4வது செபிப்போம். பாஸ்டர் ஜெயராஜ் பாஸ்டருக்கா செபிப்போம். கல்லூரியின் அதிபருக்கா, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கா செபிப்போம். கர்த்தர் அவளுக்கு நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தை அவளுக்கு கொடுக்க வேண்டும், பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எல்லா தேவைகளும் சந்திக்கிற இந்த ஆண்டுல உண்மையா ஜெபிக்கும் போது தரிசனத்துல இதுல எழுதாட்டிக்கும் நாங்க ஜெபிக்கிறோம். பாஸ்டருக்கு ஒரு வாகனம் இந்த ஆண்டு உண்மையா கிடைக்கணும். நல்ல வாகனம், சும்மா வாகனம் இல்ல, நல்ல வாகனம் கிடைக்கணும். அவருடைய பிரயாணங்களுக்கு உதவியா இருக்கு ஒப்பு கொடுப்போம். அது போல விசேஷமா இதுல கல்வி கற்று உதவி படிக்கிற எல்லா விரிவுரையாலும் ஒப்பு கொடுப்போம். விசேஷமா வசந்தகுமார் அதிகமா பாசோடு அதிகமா இணைந்து எல்லா காரியம் செய்யலாம். அது போல எல்லா விரிவுரையாளரும் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் ஒப்பு கொடுப்போம். அவளுடைய சரீர சுகம், பல, ஆரோக்கியம், அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செய்வோம். நல்ல பிதாவே நமக்கு நன்றி. கல்லூரியின் அதிபர் பாஸ்டர் ஜெயராஜுக்கா, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே அவளை பொறுப்படுங்க, சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுங்க.
இந்த ஆண்டிலே ஆண்டவரே உடைய ஒரு நல்ல வாகனத்தை கத்த நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவரை நீங்க பொறுப்படுங்க. அது விரோதமாய் பேசுகிற ஆண்டவரே, தவறான புரிந்து கொள்ளுதலினால பேசுகிற எல்லா நாவுகளும் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படட்டும் அப்பா. ஆண்டவரை தவறான காரியங்களை பேசுகிறதுனால மற்றவருடைய சாட்சிகளை யாரும் கெடுக்காதபடி நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. பாடுகள் துன்பங்கள் ஊழிய பாதையில் இருந்தாலும் ஆண்டவரை நீங்க ஆண்டவரை அவரை பிளப்படுத்தி நீங்க நடத்தும்படி செபிக்கிறோம். எல்லா விரிவுரையாளரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர் இன்னும் நல்ல சிறப்பான விரிவுரையாளர்கள் ஆண்டவரை இந்த கல்லூரிக்கு அறிமுகப்படுத்தப்படட்டும். இன்னும் அநேகர் இணைந்து இந்த கல்லூரியை ஆண்டவரை மேம்படவும் அதனுடைய வளர்ச்சிக்கும் பங்கெடுக்கவும் கர்த்தர் ஆண்டவரை இந்த தரிசனத்தை நீங்க நிறைவேற்றும்படி உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமீன். இறுதியாக நாங்கள் கல்லூரியில படிக்கிற எல்லா மாணவர்களையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் சிந்திப்போம். பல வகுப்பு மாணவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் படிச்சு முடிச்சிருக்கிறோம். இன்னும் பின்னுக்கு வருகிற எல்லா பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். இன்னும் புதிய மாணவர்கள் வந்து சேர்க்கப்பட வேண்டும். வருகிற ஆண்டில் இன்னும் புதிய மாணவர்கள் இந்த கிட்டத்தட்ட 100 மாணவர்களுக்கு கிட்ட படிக்கிறாங்க. சொன்னா 57 பேர், அதை விட கூட இதுல இருந்தாங்க. அப்படினால இன்னும் அநேகர் இதுல இணைந்திருக்கிறார்கள். கர்த்தர் புதிய மாணவர்களை சேர்க்கட்டும். இணைந்திருக்கிற நாங்க ஆரம்பிச்ச அந்த கல்லூரி படிப்பை நிறுத்தாதபடி, எந்த தடையும் பெறாதபடி அவருடைய மாணவருடைய தரிசனத்துல அவர்கள் தொடர்ந்து ஓடவும், குடும்பங்கள் அவருடைய எல்லா காரியத்தையும் அவர்கள் இணைந்திருக்கிற சபைக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உண்மையாகவே ஒரு காரியம் நான் சொல்றேன், இதுல படிக்கிற எந்த ஒரு மாணவனாலும் அவர்களுடைய திருச்சபைக்கோ தேசத்துக்கோ ஒரு தடை விடக்கூடாது. ஒரு மாணவன் படிச்சதுனால அந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருந்து அந்த சபையினுடைய ஊழியக்காரனை கீழ்ப்படிந்து கர்த்தர் கொடுத்த அந்த சித்தத்தை நிறைவேற்றட்டும். காலங்கள் வரும்போது படிச்ச மாணவர்களை கர்த்தர் அந்த திட்டத்துக்கு நேர நடத்துவார். அது இருக்கிற திருச்சபையோடு சமாதானமா அந்த காரியத்தை கர்த்தர் ஒரு மாணவன் தவறு செய்யும் போது அது கல்லூரிக்கு ஒரு இழுக்க கொண்டு வரும். அப்படி ஆரம்ப காலத்துல ஒரு சில காரியம் இருந்தது, ஆனா இப்ப அப்படி இல்லை. அப்படினால அப்படியே கர்த்தர் நடத்தவும் நாங்கள் ஒப்புக்கொடு செய்வோம். நல்ல பிதாவே, நமக்கு நன்றி. படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் அவர்களுடைய திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம். ஆரம்பித்த கல்வியை ஆண்டவர்கள் படித்து முடிக்க ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவரை வரட்டும் ஐயா, ஒரு இன்ட்ரெஸ்ட் வரட்டும் ஐயா, ஒரு ஆண்டவரை ஆசை வரட்டும் ஐயா. நான் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். ஆண்டவர் இன்னும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்னை இதில் இணைத்திருக்கிறார் என்கிற அந்த எண்ணம் அவளுக்குள்ள வரட்டும் ஐயா. அவர் விடாமுயற்சியோடு படிக்கட்டும். செய்ய வேண்டிய அசைன்மென்ட்கள் எல்லாம் ஆண்டவரை கர்த்தருக்காக நாங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த ஏற்ற நேரங்களில் செய்ய என்ன ஊழியங்கள் பாரங்கள் இருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு மாணவர்களையும் நீங்க சிறந்த மாணவர்களாக உருவாக்குவீங்க, சீசர்களாக உருவாக்குவீங்க. அநேக சீசர்களை உருவாக்குறவர்களாக கர்த்தர் நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரை இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி அப்போஸ்தலர்கள் எல்லாம் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டது போல நாங்கள் வேதாகம கல்லூரியிலே சேர்ந்தவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் என்பது இந்த உலகம் காணட்டும். அதனால இன்னும் அநேகரை கர்த்தருக்கு நடத்தணும். இன்றைக்கு இருக்கிற கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிற காலத்துல படிக்கிற மாணவர்கள் சத்தியத்தை சரியா அறிந்து கற்றுக்கொண்டு அந்த எதிரான உபதேசங்கள்ல இருந்து ஜனங்களை விடுதலையாக்கத்தக்கதான அந்த பொறுப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் வேதத்தை ஆழமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். ஒரு மாணவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும், உடைய குடும்பங்கள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில் நாங்கள் இணைந்து உடைய சமூகத்தை செபிக்கவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்களை பாராட்டி நம்முடைய எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி. இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படும். தொடர்ந்து வர்ற நாட்கள்ல ஆண்டவரை இந்த வாசக்கூடம் தடை இல்லாமல் நாங்கள் வருகிற நாட்கள்ல மாலையிலே செபிக்க இருக்கிற நாட்கள் மட்டும் உடைய கரம் தொடர்ந்து எங்களோட கூட இருந்து நடத்தட்டும். 7ஆம் தேதி மட்டும் நாங்கள் காலையில செபிக்கிறோம். 8ஆம் தேதியில இருந்து ஆண்டவரை இரவு நேரத்துல செபிக்கிற நேரத்திலும் அநேகர் இணைந்து கொண்டு உடைய சமூகத்திலே உங்களை நோக்கி பார்க்க ஜெபிக்க ஆண்டவரை கிருபை செய்து நடத்துகிறார்கள். உடைய அன்பின் கருத்துல முற்றுமா இப்ப கொடுங்க. நாள் முழுவதும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், வேலைகளுக்கு செல்றவர்கள், படிக்க செல்லுகள், ஊழியத்துக்கு போக ஒவ்வொருவரும் இந்த நாள் முழுவதும் அவளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு கர்த்தருடைய பலத்தினால் அவள் நிரப்புங்க. எல்லா தடைகளும் நீங்கட்டும். ஆபத்து, விபத்துகள், தீமைகள் எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி மட்டும் மறைத்து காத்துக்கொள்ளுங்க. நாள் ஊழியக்காரனோடு உடைய அன்பின் கரம் இருந்து தாங்கி நடக்கட்டும். சகல துதிகான மகிமை ஒருவரைக்கும் நாங்கள் செலுத்துறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைக்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பே.
இன்னும் எடுத்து பயன்படுத்துவேன். தேங்க்யூ மாணவர்கள் சார்பாக, கல்லூரி சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள் பாஸ்டர். மாணவர் நீங்கள் கூட வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் பாஸ்டருக்கு. தேங்க்யூ பாஸ்டர். Thank you, Pastor. God bless you. Bless you. Thank you. Thank you. Pastor God bless you. Bless you, Pastor. Bye bye.